என் பேர் கல்வெட்டு ஜி சுப்பிரமணியன். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஒன்றியம், விக்கிரவாண்டி தொகுதியை சார்ந்தவன். நான் கழகம் ஆரம்ப காலம் முதல் 13 வயசுலேருந்து கழக பணியாற்றி வருகிறேன். ஆரம்பத்திலிருந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த பதவியும் எதிர்பார்க்காம நான் புரட்சி தலைவருக்காகவும் புரட்சி அம்மாவுக்காகவும் நான் கழக பணியாற்றி வந்தேன். அம்மா இருக்கிற வரைக்கும் கழகம் பிரிஞ்சப்போ அம்மாவுடைய அணியில் சேவல் சின்னத்தில் நான் பணியாற்றினேன். திரும்பவும் இப்போ அம்மா மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் அணியில் பணியாற்றினேன். திண்டிவனம் சிவிசன் மாவட்ட செயலாளர் என்று சொல்லிக்க சிவிசனுடைய நடவடிக்கைகள் சரியில்லாதனால நான் ஓபிஎஸ் அணியில் இருந்தேன். எடப்பாடியோட நடவடிக்கை நம்பிக்கை துரோகம் பண்ணாப்புல, அதனால வேண்டி அம்மாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாப்புல. அதனால நான் இன்னிலிருந்து கழகம் ஒன்று சேரணும். திரும்ப மீண்டும் பிரிஞ்சு போன அதிமுக தொண்டம் பூரா ஒன்று சேர்ந்து கழகம் மீண்டும் ஆட்சி கட்டலில் வரணும்னா அது சின்னம்மா ஒரு ஆளால் தான் முடியும். வேற எல்லாருமே யாராலையும் முடியாது. இன்னைக்கு எல்லாருமே முக்கிய நிர்வாகியை பூரா வெளியே அனுப்பிச்சிட்டாப்ல. முக்கிய நிர்வாகியை பூராவே எல்லாம் வெளியேறிட்டாங்க. இன்னைக்கு 10% கூட ஓட்டு வாங்க முடியாத சூழ்நிலை உருவாகி போச்சு. சிங்கிள் டிஜிட்டல்ல தான் அடுத்து இந்த அதிமுகவை கொண்டு போயிட்டாப்ல எடப்பாடி பழனிசாமி. மீண்டும் அம்மா ஆட்சி அமையணும்னா சின்னம்மா தலைமையில எல்லாரும் பிரிஞ்சு போன எல்லா கட்சிக்காரனும் ஒன்று சேர்ந்து கழக பணியை ஆற்றுவோம். மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். புரட்சி தலைவர் ஆட்சியும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய நினைவும் கண்டிப்பா ஆட்சி அமையும். அதனால மீண்டும் எல்லாரும் பிரிஞ்சு போன அத்தனை பேரும் அம்மா தலைமையில சேர்ந்து கழகத்தை திரும்பவும் அதிமுக ஒருங்கிணைத்து ஆட்சி கட்சியில் அமைத்துவோம்.